எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஒரு துடிப்புல நம்ம ரத்தத்தை 96,000 கிலோமீட்டர் நீளமான ரத்த குழாய் வழியா அனுப்புது. நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு வண்டி 90 கிலோமீட்டர் ஆனா மாத்திடுறீங்க. இது ஒரு துடிப்புல இந்த வேலை பண்ணுது. இந்த இதயத்தோட பேச்சு நம்ம கேட்க வேணாமா? இப்போ நீங்க கேட்கலாம், என்ன டாக்டர் இதயத்தோட பேச்சு பத்தி பேசுறீங்கன்னு. என்ன கேட்டீங்கன்னா, உடம்பும் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி. ரெண்டு பேரு ஒன்னா இந்த உலகத்துக்குள்ள வரீங்க. சின்ன வயசுல எப்படி நீங்க கல்யாணம் ஆன புதுசுல உங்க பொண்டாட்டி பேச்ச கேட்கறீங்களோ, சின்ன வயசுல நீங்க உங்க உடம்போட பேச்சு கேட்கறீங்க. பசிச்சா அழுறீங்க, களைச்சா படுத்து தூங்கிடுறீங்க. வளர வளர அதோட பேச்சு கேட்க மறந்துடுறீங்க. பசிச்சா சாப்பிடாம வேலை செய்யறீங்க, அழைப்பு இருந்தா 2 காஃபி அடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க. எப்படி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் பொண்டாட்டி பேச்சு கேட்காம அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் கிடைக்குதோ, இல்ல முதல்ல ஒரு ரவுண்டு நான் பாத்துக்கிறேன், ஆம்பளைங்க அதிகமா இருக்காங்களா பொம்பளைங்க அதிகமா இருக்காங்களா, ஓகே ரைட். சோ எப்படி நீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்காம கஷ்டப்படுறீங்களோ, உங்க உடலின் பேச்சு கேட்காம நீங்க கஷ்டப்படுறீங்க. அப்புறம் வயசான பிறகு கேட்கணும்னு விரும்புறீங்க, ரொம்ப லேட் ஆயிடுது. சோ இதுதான் வந்து நம்ம உடல். நீங்க கேட்கலாம், உங்க இருதயம் எப்படி டாக்டர் உங்க கூட பேசுதுன்னு. திடீர்னு வேகமா 3 மாடி ஏறுறீங்க அர்ஜென்ட்டா போறதுக்கு, உங்க இருதயம் வந்து உங்க மார்ல தடக் 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 தடக்குன்னு துடிக்குது. அது என்ன சொல்லுது, பாருப்பா நீ டெய்லி இது பண்ண மாட்டேங்கிற, என்னைக்கோ ஒரு நாள் பண்ற, என்னால முடியல, சரியா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பழக்கப்படுத்து. அதுதான் உங்க இருதயம், சரிங்களா? இப்போ அடுத்தது நான் வந்து நம்ம இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு. இந்த எக்ஸசைஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக லட்சக்கணக்கான ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நிறுத்தி நீங்க போய் எக்ஸசைஸ் பண்ணணும், டிஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்துல வண்டியை நிறுத்துங்க, 10 நிமிஷம் நடந்து போயிடுங்க. மத்தியானம் ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட டேபிள்க்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கை போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துருங்க. சாயந்தரம் எனிவே வண்டிக்கு நடந்தா போகணும், 30 நிமிஷம் வாக் ஆச்சு. பஸ்ஸுக்கு கோயிலுக்கு பஸ்ல போறீங்க. இல்ல, நம்ம பெரியவர் சொன்னது எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் கோவிலுக்கு போகணும், ஏன் கோவிலை சுத்தணும்? புண்ணியமும் கிடைக்கும், எக்ஸசைஸும் கிடைக்கும். சோ இட் இஸ் வெரி சிம்பிள், சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம இருதயத்தை பத்தி பேசியாச்சு. உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் வந்து கேட்கிறேன். நீங்க நினைக்கலாம் உங்க பொண்டாட்டிக்கு இஷ்டமான அந்த நகை, இல்லாட்டி உங்க டீனேஜ் பையனுக்கு தேவைப்பட்ட அந்த கார், இல்லாட்டி உங்க குடும்பத்துக்கு தேவைப்பட்ட அந்த வீடு, இதெல்லாம் இல்லை. நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு உங்களோட ஆரோக்கியம். நமக்கு உடம்பு சரியில்லாதப்பதான் நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு யோசிக்கிறோம். பேப்பர்ல டிவியில இந்த மருத்துவமனைக்கு இவ்வளவு சார்ஜ் போடுறாங்க, இந்த டாக்டருங்க இவ்வளவு ஃபீஸ் போடுறாங்க, கேட்டு கேட்டு சலிச்சிருச்சு. ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, டேய் சாய் நீ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றது இல்லடா, நீ 5 லட்சம் பிளாஸ்டி பண்றேன்னு. பட் என்ன பண்றது, when you want to use the best it is expensive. பட் நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாம், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க வேண்டிய உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே இஸ் இம்மெட்டீரியல் டு யூ. நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கிட்டா, சரிங்களா? அண்ட் இதுக்கு வந்து ஒரு 5 ரூல். எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் மாதிரி ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மருத்துவமனையில இருந்து தூரமா இருப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாங் லைஃப் இருக்கு உங்களுக்கு. 7 மணி நேரம் படுத்து தூங்குங்க. இப்போ உங்களுக்கு மலேரியா ஜுரம் இருந்தா உங்களுக்கு ஜுரம் இருக்கும், கால் உடஞ்சா வலி இருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், சுகரோ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியுமா, இருக்கிற சுகர் பிபியில் 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு. ஏன்னா எந்த சிம்டம் இல்லை. அதனால வருஷத்துல ஒரு வாட்டி போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
5 simple rules to good health. என்னோட பாட்டி இறந்தப்போ அவங்களோட வயசு 92. என்னை செல்லமா சாயின்னு கூப்பிடுறாங்க. நான் ஏதாவது சேட்டை பண்ணா முட்டாப்பாய புள்ளன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இதை கேட்கறதுல ஒரு குறும்பு சந்தோஷம். அதுவும் எங்க அப்பா முன்னாடி அவங்க என்ன கூப்பிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம். அவர் இதை பார்க்க தான் போறாரு. ஆமா, எனக்கு தெரியும் அப்புறம் பிரச்சனை வரும், தைரியமா சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் கிளாப் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதிகபட்சம் அவங்க முன்னாடி, எங்க அப்பா முன்னாடி தான் நான் சேட்டை அதிகமா பண்ணுவேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதலியே இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, டே கண்ணா, காலார நடந்து கண்ணார தூங்கி வயிறார சாப்பிட்டு மனசார சிரிச்சா உனக்கு நோய் எங்க இருந்துடா வரணும். It was such a fabulous audience. It was such a pleasure being here. Thank you so much for listening to me. Miga nandri. Thank you.